என் தங்கமே, இன்று உன் பிரித்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. உன் வீட்டில் ஒரு உயிரை பறிக்க ஒரு குடும்பமே சதித்திட்டம் தீட்டிக்கொண்டு அதை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் போல விளையாட்டுத்தனமாக நினைத்து இந்த செய்தியை என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். உன் பிரித்யங்கரா எதையும் சர்வசாதாரணமாக உனக்கு சொல்லிவிடுபவள் அல்ல. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நான் உன்னிடத்தில் எப்பொழுதுமே எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடியை உன் தலையில் இறக்குகிறாளா இந்த பிரித்யங்கரா? என் பிள்ளையே, அம்மா இடியை இறக்கவில்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான என்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் என்பதனை நான் உன்னிடத்தில் நிச்சயமாக சொல்லிவிட வேண்டிய காலம் இது. என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கப் போகிறேன், ஏதுவெல்லாம் கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன்னிடத்தில் எதையும் சர்வசாதாரணமாக சொல்லிவிடவில்லை என்பதனை நீ ஒவ்வொரு தருணத்திலும் உணர்ந்திருப்பது உண்மை என்றால், இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த மாற்றத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலுமே தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவிகளை செய்யும். தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் உனக்கு அற்புதத்தை நடத்தும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் தெய்வம் உன் கண் முன்னால் வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால், உன்னை தேடி நான் வருகின்ற சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும். என் குழந்தையே, ஒரு உயிரை பறிக்கின்ற திட்டம் என்றால் எப்படி இதை அவர்களால் செய்ய முடியும் தெரியுமா? எந்த அளவிற்கு கல் நெஞ்சம் கொண்டவர்களால் இது போன்ற ஒரு செயலை செய்ய முடியும் தெரியுமா? கல் நெஞ்சம் கொண்ட மனிதர்கள், மனதிற்குள் மிகுந்த கஷ்டத்தை சுமக்கின்றவர்கள், யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அழிக்கலாம் என்று நினைக்கின்றவர்கள்தான் இது போன்ற ஒரு செயலை செய்ய துணிய முடியும். இந்த குடும்பமே சேர்ந்து நாம் ஒருவரின் உயிரை பறித்து விட்டால் தண்டனை கிடைக்கும் அல்லவா? அதனால் வேறு வழியில் அவர்களை தீண்டாமல் நாம் அவர்களின் உயிரை பறிக்கின்ற ஒரு செயலை செய்துவிட வேண்டும் என்று அந்த குடும்பம் திட்டம் தீட்டி ஒரு செயலை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைத்தது போலவே உன் குடும்பத்தில் ஒருவரும் அந்த சூழ்நிலைக்கு ஆளாகி நிற்கின்றார். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் உன்னுடைய குடும்பத்திற்கு அத்தனை அந்யோன்யமாக இருந்தவர்கள், ஏன் உன் தந்தை வழியில் உடன் பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். இவர்கள் பல காலமாக உன் தந்தையிடமிருந்து பல உதவிகளை பெற்றவர்கள். உன் தந்தையிடமிருந்து பல உதவிகளை பெற்று அவர்கள் வாழ்க்கையை வளர்த்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இவரை பயன்படுத்தியே கரை சேர்ந்தார்கள்.
இன்னமும் கரைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் தந்தைக்கோ தன் பிள்ளைகளை விட அடுத்தவர்களின் மீதுதான் அக்கறை அதிகமாக இருக்கிறது என்று உனக்கே சில நேரங்களில் தோன்றியிருக்கிறது. இருப்பது கொஞ்சம், அதையும் அவர்களுக்கு அள்ளி கொடுத்தால் நாம் எங்கு செல்வது என்பது போன்ற சில கேள்விகளை கூட அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறாய். உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும் என்பதுதான் உன் தந்தையினுடைய பதிலாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது யாருக்காக இது போன்று பேசினார்களோ, யாருக்காக இது போன்ற விஷயங்களை சொன்னார்களோ, இப்பொழுது அவர்களாலேயே அவமானப்பட்டு நிற்கிறார்கள். இப்பொழுது அவர்களாலேயே இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட்டும் துன்பப்பட்டும் துயரப்பட்டும் துக்கப்பட்டும் நிற்கிறார்கள். இது இவர்களுக்கு என்னவாக மாறியிருக்கிறது தெரியுமா? அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் தந்தையின் மனதை ரணமாக்கி கொண்டிருக்கின்றது. மறக்க நினைத்தாலும் மறக்க முடியவில்லை. நாம் தூக்கி வளர்த்த பிள்ளைகள் நம்மை இதுபோன்று பேசிவிட்டார்களே என்று சொல்லி உன் தந்தையினுடைய மனது எப்பொழுதும் அதை பற்றியே பேசி பேசி பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். இது எங்கு சென்று முடியும் என்று உனக்கு புரியவில்லையா? ஒருவரின் மனநிலை பாதிக்கப்பட்டால் அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படும். அவர்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவர்களின் வாழ்க்கை முடிந்துவிடும். இப்படித்தான் சதியை தீட்டிக் கொண்டிருக்கிறது இந்த குடும்பம். உன் தந்தை உணர்ச்சி வசமானவர் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதையே அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதனை செய்துவிட நினைக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். எப்படியாவது இவர்களினுடைய உயிர் மட்டும் இங்கிருந்து சென்று விட்டால் போதும், நாம் இந்த குடும்பத்தை ஆட்டி படைத்து விடலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. உன் தந்தையை போன்ற ஏமாளிகள் அல்ல நீங்கள் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. உன் தந்தையை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டது போல உன்னையும் அவர்கள் தன் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். நீயும் இதற்கு முன்னால் எல்லாம் செய்து கொண்டுதான் இருந்தாய் அவர்களுக்கு. ஆனால் இப்பொழுது அவர்களினுடைய உண்மையான முகம் உனக்கு தெரிந்து விட்டதனால் நீ ஒதுங்கிக் கொண்டாய். உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் அப்படித்தான். இதை அவர்கள் எப்படியாவது மீண்டும் உங்களை எல்லாம் அவர்கள் வசமாக மாற்றி அத்தனை உதவிகளையும் பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணிய எண்ணம் தோல்வியுற வேண்டும். சூழ்ந்து வந்த விஷயங்கள் எல்லாம் தோல்வியடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்க நேரமில்லை. அவரவர் உயிர் அவரவருக்கு முக்கியம் என்றால் அதை அவர்கள்தான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாரும் நம்மை காப்பாற்ற இங்கு வரப்போவது கிடையாது. இந்த வாழ்க்கையில் நடக்கப் போவதை எல்லாம் நாம் தான் பத்திரமாக மீட்டெடுக்க வேண்டும். நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தான் நிச்சயமாக என்னவென்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நீ வருத்தப்பட்டு நிற்பதை விட அதற்கு முன்னமே அது என்னவென்று தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்றுதான் உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு புரிகிறதல்லவா? அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரிகிறதல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு நான் ஒவ்வொரு உண்மையையும் சொல்லிக் கொடுக்க வேண்டி வருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சர்வ நிச்சயமாக உனக்கானவற்றை நான் உறுதியாக உன் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த குடும்பம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனை அல்லவா அழிக்க நினைக்கின்றார்கள். யார் இல்லை என்றாலும் இவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரம் அவர்களைத்தான் அவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள். இதுவெல்லாம் நடக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியமாக கூடாது. அவர்கள் எண்ணியது போல உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால்
உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உன்னால் நல்ல பதிலை கொடுத்து விட முடியும். உன்னால் நிச்சயமாக நல்ல பதிலை என்னவென்று தெரிந்து கொண்டு விட முடியும். உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் நிச்சயமாக சரியாக உணர்ந்து விட்டால் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பது உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்துவிடும். ஒரு குடும்பம் உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது என்றால் இந்த இடத்தில் விழித்து கொள்ள வேண்டாமா? இந்த சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும். மன அமைதியோடும் மன நிம்மதியோடும் இருந்தாலே இந்த மனநோய் அவர்களை விட்டு விலகிவிடும். இவர்களின் எண்ணம் இதுதான் என்பதனை முதலில் உன் தந்தைக்கு புரிய வைத்துவிடு. பொதுவாகவே ஒரு குடும்பத்தின் தலைவனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல்களும் இன்னல்களும் சோதனைகளும் இருக்கும். அதற்கிடையில் இவர்கள் வேறு. அவர்கள் செய்த உதவிகளை எல்லாம் மறந்து இவர்களை காயப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதை தாங்கிக் கொள்கின்ற மனநிலை அவர்களுக்கு இருக்காது. வாழ்க்கையில் எத்தனையோ துரோகங்களையும் எத்தனையோ சோதனைகளையும் பார்த்திருந்தாலும் நிச்சயமாக இந்த விஷயம் அவர்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த நேரத்தில் இதை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன் குடும்பம் என்னவாக போகிறது என்பதனையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும். நீ நினைப்பது போல அல்ல இந்த வாழ்க்கை. நிச்சயமாக நல்லபடியாக ஒரு நிலையை அடையும். நீ அழிக்க நினைத்த குடும்பத்தின் தலைவன் நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நீ உன் குடும்பத்தை தலை நிமிர வைக்க வேண்டும். எல்லோருமே இது போன்ற சூழ்நிலைகளையும் சூழ்ச்சிகளையும் புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு அத்தனை மாற்றங்களையும் சரியாக எண்ணிக்கொண்டால் இனி வரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். உன்னோடு நான் இருக்கும் நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த தருணம் இனி எந்த நேரமும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக்க நினைக்கின்றதோ, உன்னை என்னவாக மாற்ற முயற்சி செய்கிறதோ அதுவாகவே மாறிவிட வேண்டும் என்பது விதியானால் என்ன செய்ய முடியும்? அதை இதுபோன்ற சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் செய்துவிடக்கூடாது. காலத்தின் கட்டாயம் இதுதான் என்றால் அதன் கதை வேறு. ஆனால் வேண்டும் என்றே சூழ்ச்சிகள் செய்து ஒரு உயிரை எடுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை விழிப்போடு இருக்க வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். இவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் சிக்கிக்கொள்ளாமல் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நடத்தி விடாமல் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருந்து விட்டாலே அது போதும். இனி எந்த நேரமும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் இல்லை என்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவதை நீ எப்பொழுதும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே உன்னை என்றும் என்றென்றும் தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். சூழ்ச்சிகள் நம்மை சூழும் பொழுது விழித்து கொண்டோமானால் சூழ்ச்சிகள் செய்பவர்களுக்கே அது சென்றுவிடும். அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா சொன்ன விஷயத்தில் உனக்கு உடன்பாடு இருந்தால் அம்மா நீ சொல்வதெல்லாம் உண்மை என்று எனக்கு பதிவிடு. நானும் மகிழ்ச்சி அடைவேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை நாம் சொல்லிவிட்டு என் பிள்ளையை காப்பாற்றி விட்டோம் என்று நானும் பெருமகிழ்ச்சி அடைவேன். அதனை நீ எனக்காக செய்துவிட்டால் அது இன்னமும் எனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும்.
அம்மாவிற்கு இன்னமும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.